தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மகேஷ் ஸ்டாலின் பாரதி. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு நேற்று 4/2/2026 அன்று கால்கோள் விழாவுடன் பிரம்மாண்டமாக தொடங்கி இருக்குது. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்கிற திருவிழா அது நம் இனத்தின் பெருவிழா. எனவே அனைத்து தாய் தமிழ் உறவுகளே, நான் தயார், நாங்கள் தயார், நீங்கள் தயாரா? வாங்க காணொலியில போவோம். அன்பு தாய் தமிழ் உறவுகளே, நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயம் தான், வருகிற பிப்ரவரி 21 நாம் தமிழர் கட்சி நடத்தும் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு நம் இனத்தின் பெருவிழா, அது நம் திருவிழா. இந்த நீங்க கேட்பீங்க, என்னப்பா அது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடா, என்னப்பா மாற்றம் அப்படின்னீங்கன்னா, நாங்க பாடுவோம், வரப்போகுது மாற்றம், சீமா வந்தாதானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம் அப்படின்னுவோம். என்னப்பா மாற்றம், எதுக்குப்பா சீமான் வரணும் நீங்க கேட்டீங்கன்னா, நாங்க சொல்றோம், இதுவரை இந்திய ஒன்றியத்தில் அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒரு கட்சியும் படைத்திடாத ஒரு வரலாறு, எந்த ஒரு கட்சியிலையும் இல்லாத ஒரு சிறப்பு, இல்லாத ஒரு வரலாறு நாம் தமிழர் கட்சியில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் 117 ஆண்கள், 117 பெண்கள். இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்க சட்டமன்றத்திலும் 34% பெண்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம், பாராளுமன்றத்திலும் 34% பெண்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம். திமுகவா தப்புன்னு சொல்லலாம் அத்த கனிமொழி அவர்கள், அதிமுகவா தப்புன்னு சொல்லலாம். அதிமுக 2 பேர் யாரோ வளர்மதியின் ஒரு அத்தெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா வேற ஏதாவது அரசியல் கட்சியில சொல்ல முடியுமா? முடியாது. நீங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்னீங்கனாலே, பாராளுமன்றமா ஆண்களுக்கு 20 பெண்களுக்கு 20, சட்டமன்றமா 117 ஆண்கள் 117 பெண்கள். அது மட்டும் இல்லாம வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில நமது அத்தை ரோஷினி அவர்கள் 3ஆம் பாலினத்தை சார்ந்தவர்கள் வேட்பாளராக நிற்கிறாங்க. இது இந்திய ஒன்றிய அரசியல் வரலாற்றில் எந்த கட்சியும் செய்யாத ஒரு மாபெரும் புரட்சி. அதுக்காகத்தான் சொல்றோம், அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். அதனாலதான் சொல்றோம், மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படிங்கிறோம். தமிழ்நாடு மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றனர், அதனால் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் பங்கேற்பார்கள், பங்கேற்கணும். வருகிற பிப்ரவரி 21 அன்று திருச்சியில் நடக்கக்கூடிய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டுக்கு நான் வரணுங்க. பா தம்பி, நான் இந்த சாதியில இருக்கேன், நான் வந்து பங்கேற்கலாமா? ஐயா, நீங்க எந்த சாதியா வேணா இருங்க, ஆனா தமிழரா ஒன்றிணைங்க. தம்பி, நான் இந்த மதத்தை சார்ந்தவன், நான் வரலாமா? ஐயா, நீங்க எந்த மதத்தை சார்ந்தவரா வேண்டா இருங்க, ஆனா தமிழராக ஒன்றிணைங்கள். தம்பி, நான் இந்த கட்சியில இருக்கிறேன்பா. ஐயா, நீங்க எந்த கட்சியில வேண்டா இருங்க, ஆனா சாதி மதம் கட்சி எந்த பேதமும் இன்றி தமிழராக தமிழ் மொழியின் உணர்வால ஒன்றிணைங்க. மாற்றத்தை விரும்பும் மக்களாக நம்மளும் 10 லட்சம் பேர் அப்படிங்கிறாங்க, 10 லட்சம் பேர்ல நம்மளும் ஒருத்தரா பங்கேற்போம் அப்படிங்கிறதான் எனது அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. இந்த தாய் தமிழ் உறவுகளை வரவேற்க நாம் தமிழர் உறவுகளான நாங்கள் தயாராக இருக்கிறோம். நான் தம்பி வரவேற்கிறேன்றிய அப்படின்னா, ஒன்றும் இல்லை, உங்க தொகுதியிலையோ உங்க வட்டத்திலேயோ இல்லை உங்க மாவட்டத்திலயோ இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிர்வாகிக்கு தொடர்பு கொண்டு, எப்பா தம்பி நான் இந்த மாதிரி வரணும்னு விரும்புறேன், என்னப்பா பண்ணணும் அப்படின்னா, அவங்க அம்மா ஐயா அக்கா வாங்க, நாங்க பஸ்ல போறோம், உங்களுக்கும் ஒரு சீட்டு போட்டு கொடுத்துறோம், வந்துருங்க என்று சொல்ல உங்களை அன்புடன் வரவேற்க, ஆவலாக வரவேற்க நாங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். தமிழராக ஒன்றிணைங்கள் எனது அன்பு தாய் தமிழ் உறவுகளே. நாம் தமிழர் கட்சியின் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு சுமாராக 85 ஏக்கரில் நடத்தப்பட இருக்கிறது. சுமார் 65 ஏக்கர் மட்டுமே பார்க்கிங்க்கு விடப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில சுமாரா 2 லட்சம் இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. 5 to 10 லட்சம் பேர் மாநாட்டிற்கு வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். தாய் தமிழ் உறவுகள் இணைவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப நீங்க கேட்கலாம், என்னடா தம்பி எங்கெல்லாம் வான்னு கூப்பிடுறியே, 10 லட்சம் பேருங்கிறிய, வந்துட்டா எங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமா என்று நீங்க கேட்டீங்கன்னா, உங்க கேள்வி என்பது மிகவும் தவறா இருக்கு. இது திமுக நினைச்சிட்டீங்களா, இல்ல அதிமுக நினைச்சீங்களா, மிஞ்சி போய் தாவேக்கான்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல, இது இராணுவ கட்டமைப்போட இருக்கிற நாம் தமிழர் கட்சி. இங்க உறுதிமொழி அப்படின்னு சொன்னா எல்லாரும் எழுந்து நின்று கை நீட்டி தாய் தமிழ் உறவுகளோட, அந்த தாய் தமிழ் உறவுகள் தமிழ் மொழியோடும் உணர்வோடும் எழுந்து நிற்பாங்க. வீர வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டா வீர வணக்கத்துக்கு கையை நோக்கி தயாராயிடுவாங்க. அந்த நேரத்துல வரும் பாருங்க ஒரு பின் டிராப் சைலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சத்தம் வரும். ரோட்ல எவ்வளவு சத்தம் போனாலும் சரி, ஆனா
கட்சியிலிருந்து இருக்கிற உட்கார்ந்துருக்க ஒருத்தர்ல இருந்து யாருமே கத்த மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ பொறுப்பு இருக்கு, அவ்வளோ உணர்வு இருக்கு. எல்லாத்தையும் அடக்கிட்டு ஒரே இராணுவ கட்டமைப்புல அனைவரும் வந்து நிற்பாங்க. இன்னும் இதெல்லாம் எவ்வளோ பெரிய விடயங்கள். இன்னும் நீங்க அரசியல் கட்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கொள்கைனா நிறைய பேர் கொள்கைனா என்னன்னே தெரியாம சுத்திட்டு இருக்காங்களே, அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி ஒரு நிகழ்வு தொடங்கும், ஒரு கட்சி நிகழ்வு தொடங்குது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீங்க எத்தனை திராவிட கட்சிகளுக்கு போயிருப்பீங்க, எத்தனை தற்கொலைகள் கட்சிக்கு போயிருப்பீங்க, அங்க ஏதாவது இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி தொடங்குற நிகழ்வு எங்கேதான் பார்த்துருக்கீங்களா? ஆனா நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் இந்த அதிசயம் நடக்கும். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி வீர வணக்கம் எடுத்து உறுதிமொழி எடுத்துதான் நாங்க எல்லா நிகழ்வுகளையும் தொடங்கும். இங்க வாங்க, தமிழர்னா என்ன, தமிழ் மொழினா என்ன, அந்த உணர்வுனா என்ன, அதாவது சொல்லுவாங்கல்ல, வாங்கி பாரு வாழ்க்கை ஜோறுங்கிற மாதிரி வந்து பாரு அரசியல் கட்சினா என்னன்னு தெரியும். நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ திராவிட கட்சிகள் பல வகையான வண்ணங்கள் போட்டு அதுல கூரையிட்டு அதுல காட்டுது இந்த ஏசியெல்லாம் வச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படியே கூலிங்கா இருக்கும். உள்ள போனாலே சாப்பாடெல்லாம் போட்டு ஒரு பெரும் விழாவா கொண்டாடுவாங்க. ஆனா திருவிழா அப்படின்னா எல்லாரும் சமத்துவா நிக்கிறது தான் திருவிழா. எப்பவுமே நாம் தமிழர் கட்சியில நடக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டமும் திருவிழா தான். இங்க மேடையில் நின்று பேசக்கூடிய தலைவனும் திறந்த வெளியில தான் இருப்பாங்க. நாங்களும் திறந்த வெளியில தான் உட்காந்துருப்போம். மழை அடிச்சா மழை பெஞ்சா நினைவோம், வெயில் அடிச்சா அதே இடத்துல உட்காந்து இப்படி உட்காந்துட்டு காய்வோம். இதுதான் எங்களுடைய வழக்கம். வாங்க, வந்து பாருங்க, தமிழர்னா என்னன்னு உணருங்க, கொள்கைனா என்னன்னு உணருங்க. அரசியல் கட்சி ஒரு தமிழர் வழி நடத்தினா, ஒரு தமிழன் வழி நடத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. தம்பி, நாங்க ஏன்பா மாற்றத்தை விரும்பும் நாம் தமிழர் கட்சி நடத்தும் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில் நாங்க ஏன்பா பங்கேற்கணும், நாங்க ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும், நாங்க ஏன் விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஒண்ணு இல்லை. நீங்க 80 வயசுல இருந்து 70 வயசு இருக்கக்கூடிய தாத்தாங்கிட்ட போயிட்டு, ஐயா மழை இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரே ஒரு கேள்விதான். அவங்க சொல்லுவாங்க, தம்பி மழை இல்லைன்னா மழை பெய்யாதுப்பா அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. நீங்களே சிந்தித்து பாருங்கள். மழை இல்லை என்றால் மழை இருக்காது, மழை இல்லை என்றால் நீர் இருக்காது, நீர் இல்லையேல் மண் இருக்காது, மண் இல்லையேல் நம்மளாம் வாழ முடியாது, மண் இல்லை அப்படின்னா அந்த கிரிப்பு போயிடும், செடி கொடிகள் வளர முடியாது, ஓங்கி செழிக்க முடியாது, நாற்றம் உலகம் முழுக்க நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு ஆக்சிஜன் வராது, வாழும் உயிரினங்களுக்கு நீர் கிடைக்காது, நம்மளுக்கு நீர் கிடைக்காது, வாழும் புழு பூச்சி மிருகங்கள் அனைத்துக்கும் பிரச்சனை, நம்மளுக்கும் பிரச்சனை. அதனாலதான் சொல்றோம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்கள் அப்படின்ட்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய வளம், நமது வளம் மலை, நமது வளம் மண், நமது வளம் மரம், நமது வளம் வானம் பூமி காற்று எல்லாம். ஆனா அதெல்லாம் இங்க ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுடைய வளமாக, கேரள நாட்டினுடைய வளமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால சொல்றோம், நம்ம வளம் நம்ம வளமா இருக்கணும், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள். மீண்டும் சொல்றேன், நம்ம வளம் நம்ம வளமா இருக்கணும், விவசாய சின்னத்திற்கு வாக்களிங்க. சொல்ல போனோம் அப்படின்னா, கன்னட மொழி இனத்தை சார்ந்தவர் கர்நாடகா வாழ்றார். தெலுங்கு என்ற மொழி இனத்தை சார்ந்தவர் ஆந்திராவை ஆள்றார். மலையாளம் என்ற மொழி இனத்தை சார்ந்தவர் கேரளாவை ஆள்றாரு. ஆனா என்னுடைய நாட்டையும் வீட்டையும் ஆள்வது என்னுடைய தார்மீக கடமை என்று உரைத்த நாம் நம்முடைய நாட்டை நம்ம ஆளல, வேற ஒருத்தர்கிட்ட பறி கொடுத்துட்டு அம்போன்னு தலையில துண்டை போட்டு உக்காந்துட்டு இருக்கோம். எனவே எனது அன்பு தாய் தமிழ் சொந்தங்களே, கொஞ்சம் சிந்திங்கள். நம்ம மண்ணை நம்ம தான் ஆளணும், வேற்றவர்கள் ஆளக்கூடாது. அதுக்குன்னு நான் எனக்கு தெலுங்கர் எதிரி, மலையாளிகள் எதிரி, கன்னடர்கள் எதிரி அப்படின்னு சொல்ல வரல. நாம் தமிழர் கட்சியிலையும் இந்த முறையும் தெலுங்கர்கள் வேட்பாளராக நிற்கிறாங்க, மலையாளிகள் வேட்பாளராக நிற்கிறாங்க, கன்னடர்கள் வேட்பாளராக நிற்கிறாங்க. யாரும் எங்களை எதிரிகளாக பார்க்கவில்லை. நாங்க எல்லாம் சொல்றோம், நீங்க எல்லாம் இருங்க, எங்க கூடவே கைகோத்துருங்க, நாங்க ஒரு ஸ்டெப்பு முன்னாடி இருக்கோம், எங்க நாட்டை நாங்க ஆள்றோம் அப்படிங்கிறோம். ஆனா அதுவும் அவங்களுக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னு தெரியல. இந்த தடவையும் வேட்பாளர்களாக நிக்கிறாங்க, எங்களுக்கு யாரும் எதிரி இல்லை. எனது அனைத்து உறவு சொந்தங்களும் கொஞ்சம் சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அதாவது சொல்லணும் அப்படின்னா, ஐயா கண்ணதாசன் அவர்கள் சிறப்பாக ஒரு கவிதை பாடியிருக்கிறார். குண்டலமும் மேகலையும் சிலம்பும், குண்டலமும் மேகலையும் சிலம்பும், முப்பாட்குரல் மறையும் ஐந்தினையும் பதிற்று பத்தும், தண்டியும் தொல்காப்பியமும் நலவன் பாவும் தலை வளையாபதி சிந்தாமணி கலிங்கம் கொண்டவனின் பரணியோடு களம்பகங்கள் ஓவியங்கள் உலாக்கள் மடல் பிரபந்தங்கள் எத்திசையும் போவனக்கும் 10 பாட்டும் என்னாகும் திராவிடம் திராவிடன் எனும் பேய் புகுந்தால்
லம்பாடி 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 பேய். எனவே எனது அனைத்து தாய் தமிழ் உறவுகளே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள். வரப்போகுது வரப்போகுது மாற்றம். சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். நன்றி, வணக்கம்.